ஓம் சாந்தி 18-11-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை அழிவற்ற வைத்தியராவார். அவர் ஒரே ஒரு மகா மந்திரத்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் தூர விலக்கி விடுகிறார். கேள்வி: மாயை உங்களுக்கிடையில் ஏன் தடைகளை ஏற்படுத்துகிறது? ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள். பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏனென்றால் நீங்கள் மாயையின் மிக பெரிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள். அதனுடைய வாடிக்கை முடிந்து விடுகிறது, ஆகையால் தடைகளை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது பாயிண்ட், எப்பொழுது அழிவற்ற வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொடுக்கிறாரோ அப்போது மாயையின் வியாதி வெளியில் வருகிறது, அதாவது அதிகமாகிறது. ஆகையால் தடைகளை பார்த்து பயப்படாதீர்கள். மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் மாயை ஓடிவிடும். அதாவது மாயாவினுடைய கஸ்டமராக இருந்தீங்க, இப்போ அதனுடைய கஸ்டமர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தடைகளை ஏற்படுத்தும். ரெண்டாவது, அழியாத வைத்தியர் நமக்கு மருந்து கொடுக்கும் போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய வியாதியெல்லாம் வெளியில் வரும், அதிகமாகும். ஆகையால பாபா இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, மன்மனாபவ மந்திரத்தின் மூலம் மாயா ஓடிவிடும் அப்படின்றார். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் மன அமைதி வேண்டும், மன அமைதி வேண்டும் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தினமும் ஓம் சாந்தி என்று சொல்லவும் செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அமைதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அதாவது எந்த ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் கடைசியில் ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி அப்படின்னு தான் முடிப்பாங்க. ஆகையால் ஓம் சாந்தி நினைவும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காத காரணத்தினாலே வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றார். ஐயாம் ஆத்மா, ஐயாம் சைலன்ஸ் என்று சொல்லவும் செய்கிறார்கள். அதாவது நான் ஒரு ஆத்மா, நான் அமைதியானவன் என்று சொல்லவும் செய்கிறார்கள். அதாவது நம்முடைய சுய தர்மம் அமைதி என்று சொல்கிறார்கள். அப்போ சுய தர்மமே அமைதி என்றால் பிறகு ஏன் வேண்டுகிறார்கள்? அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது ராவண ராஜ்யம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது. ராவணன் பொதுவாக முழு உலகத்திற்கும், குறிப்பாக பாரதத்திற்கும் எதிரி. ஆகையால்தான் ராவணனை எரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. 5 விகாரங்களில் அனைவரும் மாட்டுகிறார்கள். பிறவியே விகாரத்தின் மூலம் எடுக்கிறார்கள் என்றால் ராவண ராஜ்யம் ஆகிறதல்லவா? இந்த சமயத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? ராவணன். துக்கம் எந்த காரணத்தினால் ஏற்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த ராஜ்யமே ராவணனுடையதாகும். அனைவரையும் விட பெரிய எதிரி இவன்தான். ராவணனை ஏன் எரிக்கிறார்கள் என்று எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த நேரத்தில் அனைவரும் இந்த விகாரங்களின் சிறையில் இருக்கிறார்கள். அரைக்கல்பமாக ராவணனை எரிக்கிறார்கள், ஏனென்றால் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த ராவணனை எரிப்பது போன்றவையெல்லாம் எப்போதிலிருந்து கொண்டாடி வருகிறீர்கள் என்று கேளுங்கள். இது அனாதியாக நடந்து வருகிறது என்று சொல்லுவாங்க. அதாவது காலகாலமாக எரிச்சிட்டே வரோம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. கேட்டால் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் ராவணன் இல்லை அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. அரை கல்பத்திற்கு உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூர விலகிவிடும். நீங்கள் தன்னை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். இது ஆத்மா மற்றும் ஜீவன் இரண்டினுடைய விளையாட்டாகும். நிராகார ஆத்மா அழியாதது,
மேலும் சாக்கார சரீரம் அழியக்கூடியது. இவற்றினுடைய விளையாட்டாகும். இப்போது தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். தூய்மையற்றவர்கள் செல்ல முடியாது. எனவே என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார். அதே நேரத்தில் மாயை கண்டிப்பாக தடைகளை ஏற்படுத்தும் என்பதையும் கூறியிருக்கிறேன் என்கிறார். நீங்கள் ராவணனுடைய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் அல்லவா? அவனுடைய வாடிக்கையாளர்கள் சென்றுவிட்டால் கண்டிப்பாக கொதிப்பான், அதாவது கோபம் கொள்வான், தொந்தரவு செய்வான். ஆக இது படிப்பு, எந்த மருந்தும் கிடையாது. நினைவு யாத்திரைதான் மருந்தாகும். என்னை நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் ஒரே மருந்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூர விலகிவிடும். இங்கே ராமராம என்று வாயின் மூலம் எதையும் சொல்ல வேண்டியதில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதற்கு தான் அஜப்பா ஜப், அதாவது இடைவிடாத ஜபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பக்தர்கள் இடைவிடாமல் ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ராம ராம ராமன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வாயின் மூலம் அது போல எதுவும் உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாபாவை மட்டும் உள்ளுக்குள்ளே நினைவு செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்றார். இந்த சமயத்தில் மாயை உங்களை மிகவும் தொந்தரவு செய்யும். உங்களுடைய நினைவை மறக்க வைப்பதற்கு மாயை மிகவும் முயற்சி செய்யும். எனவே இதுபோல் சதா முகமலர்ச்சியுடன் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏமாறுவீர்கள், குழப்பம் அடைவீர்கள். ஏமாறும் போது, குழப்பம் அடையும் போது அந்த முகமலர்ச்சி இருக்காது இல்லையா? தந்தைதான் புரிய வைக்கிறார். அவரை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. தந்தை அநேக விதமான படிப்பினையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் கடைசியில் மகா மந்திரத்தை கொடுக்கிறார். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். மேலும் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூர விலகிவிடும். இங்கே யாரையும் தேவதை என்று சொல்ல முடியாது. தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள். மகான் ஆத்மாக்கள் என்று தேவி தேவதைகளை தான் சொல்லப்படுகிறது. மனிதர்களை ஒருபோதும் அப்படி சொல்ல முடியாது. துர்கதி மற்றும் சத்கதியின் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு பாபா சத்கதியின் நேரத்தை பற்றியும் புரிய வைத்திருக்கிறார், துர்கதியை பற்றியும் புரிய வைத்திருக்கிறார். சிவ ஜெயந்தியும் பாரதத்தில்தான் நடக்கிறது. ராவண ஜெயந்தியும் பாரதத்தில்தான் நடக்கிறது. ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் உலகத்தை மாற்றுகிறீர்கள். எனவே ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்க வேண்டும் அல்லவா? வரிசை கிரமமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்றால் குறைந்ததிலும் குறைந்த பதவி அடையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதாவது பாபாவுக்கு யார் யார் என்ன பதவி அடைவாங்கன்றது தெரியும். பாபாவுக்கு மட்டும் இல்லை, யார் பாபாவுக்கு க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். இவங்க செல்வந்தர்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பாங்க, இவங்க ராஜ்ய வம்சத்திற்கு வேலைக்காரங்களாக இருப்பாங்க, இவங்க பெரிய செல்வந்தர்களாக ஆகுவாங்க. எல்லாமே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றார். அதாவது இங்கே உள்ள சம்ஸ்காரத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் தந்தை ஒருவர்தான், நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள், சகோதரர்கள் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். இது எல்லையற்ற விஷயம் அல்லவா? குழந்தைகள் அனைவருக்கும் டீச்சராகி படிப்பிக்கிறார். பிறகு அனைவருடைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வைத்து திரும்பி அழைத்து செல்வார்.
இந்த மோசமான சீச்சி உலகத்திலிருந்து திரும்பி செல்ல வேண்டும். புதிய உலகத்தில் வருவதற்காக உங்களை தகுதியானவராக ஆக்குகிறார். யார் யாரெல்லாம் தகுதியானவர்களாக ஆகிறார்களோ அவர்கள் சத்யுகத்தில் வருகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய மனநிலையை எப்போதும் ஒரே மாதிரி சீராகவும் முக மலர்ச்சியுடனும் வைத்துக் கொள்வதற்கு தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் நினைவு செய்ய வேண்டும். இங்கிருந்துதான் குஷியின் சம்ஸ்காரத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஆஸ்தியின் நினைவின் மூலம் முகம் சதா ஜொலித்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தையும் மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். 5 விகாரங்களில் யார் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்க வேண்டும். அவர்களுக்கு சுயதர்மத்தின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம். அனைவருக்காகவும் தன்னுடைய அன்பான பாவனை மற்றும் பார்வை வைக்கக்கூடிய அனைவருக்கும் பிரியமான ஃபரிஷ்தா ஆகுங்கள். யாரிடமாவது கனவில் கூட ஃபரிஷ்தா வந்தால் எவ்வளவு மகிழ்கிறார்கள். ஃபரிஷ்தா என்றாலே அனைவருக்கும் பிரியமானவர். ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பிரியமானவர். அதாவது எல்லைக்குட்பட்ட அன்பானவர் இல்லை, எல்லைக்கப்பாற்பட்ட அன்பானவர். யார் அன்பு காட்டுகிறார்களோ அவருக்கு மட்டும் அன்பானவர் இல்லை, அனைவருக்கும் அன்பானவர். யார் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் உங்களுடைய பார்வை, உங்களுடைய பாவனை அன்பு நிறைந்ததாகவே இருக்கட்டும். இப்படிப்பட்டவர்தான் அனைவருக்கும் அன்பானவர் என்று சொல்லப்படுகிறார். யாராவது அவமரியாதை செய்தாலும் வெறுத்தாலும் அவர் மீதும் அன்பு அல்லது நன்மைக்கான பாவனை எழ வேண்டும். ஏனென்றால் அந்த நேரம் அவர் மற்ற விஷயங்களுக்கு வசமாகி இருக்கிறார். ஸ்லோகன். யார் அனைத்து பிராப்திகளினால் நிரம்பியவராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சதா மகிழ்ச்சியானவர், சதா சுகமானவர் மற்றும் அதிருஷ்டசாலி ஆவார். இன்றைய அவ்வியக்த சமிகை. எப்போது சுயத்தின் வெற்றியின் அபிமானம் இல்லையோ, வர்ணனையும் செய்வதில்லையோ, அப்போதுதான் வெற்றி நட்சத்திரமாக ஆகுவீர்கள். தன்னுடைய பெருமையை பாடக்கூடாது. ஆனால் எவ்வளவு வெற்றியோ அவ்வளவு பணிவானவராக, நிர்மல சுபாவம் உடையவராக இருக்க வேண்டும். நிர்மல சுபாவம் என்றால் சுத்தமான மாசற்ற சுபாவம். மற்றவர்கள் உங்களுடைய புகழ் பாட வேண்டும், ஆனால் நீங்கள் தந்தையின் புகழ் பாட வேண்டும். இப்படிப்பட்ட பணிவுத்தன்மை புது உலக படைப்பின் காரியத்தை சகஜமாக முடித்துவிடும். எதுவரை பணிவு இல்லையோ அதுவரை படைக்கும் காரியத்தை செய்ய முடியாது. எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நம்முடைய புகழ் நம்ம பாடிட்டோம் அப்படின்னா, நம்முடைய பெருமையை நம்ம வர்ணனை செய்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் அபிமானம். ஆகையால் நம்முடைய பெருமையை நம்ம சொல்லக்கூடாது. அப்போதான் வெற்றி நட்சத்திரம் ஆக முடியும். அதை விட அழகா என்ன சொல்றார் பாருங்க. மற்றவங்க உங்களுடைய புகழ் பாடணும், ஆனால் நீங்கள் பாபாவின் புகழ் பாடணும். யாராவது நீங்கள் ரொம்ப நல்லா செய்தீங்க அப்படின்னு சொன்னாலும், நான் இங்கே செய்விக்கிறவர் பாபா தான், எல்லாம் பாபாவுனுடைய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நம்ம பாபாவுனுடைய புகழ் பாடணும். அந்த பணிவு தன்மை இருக்கணும். அப்போதான் புது உலக படைப்பின் காரியத்தை சகஜமாக செய்து முடிக்க முடியும். ஓம் சாந்தி.
என்